அதற்கு பிறகு ஆளுநர் மீது உரிமை மீறல் கடிதம் பரிசீலனையில் உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம் பிரகாஷ். இது தொடர்பான முழு விவரங்கள் பிரகாஷ். சட்டப்பேரவையில இன்னைக்கு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை சபாநாயகர் கிட்ட ஒரு உரிமை மீறல் பிரச்சனை தொடர்பாக கடிதம் வழங்கியிருந்தார். அதாவது நேற்று தினம் ஆளுநர் உரையில ஆளுநர் பேசும்போது சில குறிப்பிட்ட ஆளுநருடைய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட அந்த காட்சிகளை ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அந்த வீடியோவாக எக்ஸ் தளத்துல வெளியிடப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு உரிமை மீறல் பிரச்சனை ஆளுநருக்கு எதிராக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கொடுத்திருந்தார். இந்த கடிதத்துல சட்டப்பேரவை விதி எண் 220 படி ஆளுநர் உரையின் போது சட்டப்பேரவையில் ஆளுநரின் பேச்சு குறித்து அவையில் இருந்து நீக்கப்பட்ட சில பகுதிகளை உள்நோக்கத்தோடு சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து அவை உரிமை தீர்மானத்தில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அந்த கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் சட்டப்பேரவையில வினாக்கள் விடைகளுக்கான நேரம் முடிவடைந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் பொதுவாக இது போன்ற ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வரப்படும். அந்த நேரமில்லா நேரத்தில் திரு செல்வ பெருந்தகை அவர் கொடுத்திருந்த அந்த கடிதம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று சபாநாயகரிடத்தில் அனுமதி கோரினார். அந்த அவருடைய அனுமதி கோரியதற்கு பிறகு சபாநாயகர் அந்த கடிதம் தன்னுடைய பரிசீலனையில் இருப்பதாகவும் இது தொடர்பாக எந்த விதமான பதிலும் அந்த நேரத்தில் தெரிவிக்கப்படவில்லை. செல்வ பெருந்தகையினுடைய கடிதம் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதனோடு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த பிரச்சனை இந்த பரிசீலனையில் இருக்கக்கூடிய அந்த கடிதம் என்றைக்கு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற எந்த விதமான தகவலும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்படவில்லை. முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.